அண்ணாமலை சாரி அண்ணாமலை சாரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்ற செயல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அவருக்கு என்ன தண்டனை என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை வரவேற்கிறேன். தீர்ப்பு வந்த பிறகு அதை பற்றி நாம் கருத்து சொல்ல முடியும். ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த தீர்ப்பிலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வது மிகவும் வியப்பாக உள்ளது. இதில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஆளும் கட்சி தலையிட முடியுமா என்ற கேள்வி இந்திய அளவில் பல வழக்குகளில் இதுபோன்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்திய ஒன்றிய அரசு நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிடுகின்றன என்கிற விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு அல்லது திமுக அரசு தலையிட்டு இருக்கிறது என்ற விமர்சனத்தை ஏற்க இயலவில்லை. மிக நேர்மையாக இந்த விசாரணை நடந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தீர்ப்பு வரும்போது நமக்கு அதில் உண்மை புலப்படும். அது புலனாய்வில் தெரிய வேண்டிய விஷயம். நீதிமன்றத்தில் எது ஆதாரமாக காட்டப்படுகிறதோ, எது எவை சாட்சியங்களாக முன்னிறுத்தப்படுகின்றனவோ அவற்றை வைத்து தீர்ப்பு வழங்கப்படும். குற்றவாளிகள் யாரை சேர்ப்பது என்பதெல்லாம் புலனாய்வு தொடர்பான விவரங்கள். அதில் நீதிபதிக்கு எந்த ரோலும் கிடையாது. அதுதான் அது புலனாய்வில் அதில் தீர்ப்பு வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. புலனாய்வில் இருக்கிற குற்றச்சாட்டுனா நீங்கள் அதை வழக்க போடுங்க, தனியாக கூட வழக்கு போடலாம். இந்த தீர்ப்பில் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் இணைக்கப்படலை, இந்த புலன் விசாரணை வேறு புலன் விசாரணை வேண்டும், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும், அல்லது சிபிஐ விசாரணை வேணும், இந்த புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த தீர்ப்பிலும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு போகலாம். இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு நீங்கள் மேல்முறையீட்டுக்கு தான் போக முடியும். அந்த புலன் விசாரணையை எதிர்த்து போக முடியுமான்னு எனக்கு தெரியல. தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பல மொழியியல் அறிஞர்கள் அதை பல்வேறு தளங்களில் பதிவு செய்துள்ளனர். இன்றைக்கு கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம். ஆனால் வரலாறு தான், உண்மைதான். அதை எவரும் மறுக்க முடியாது. கால்டுவெல் அவர்களின் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்திலும் அந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழிலிருந்து பிற மொழிகள் சமஸ்கிருத கலப்பால் உருவாகி இருக்கின்றன என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று உண்மையாகும்.